கிறிஸ்தவர்களாகிய நாம் அனைவருமே அதிகமாக ஜெபிக்கிறோம், அதிகமாக விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறோம், அதிகமாக உபவாச ஜெபங்கள், காத்திருப்பு ஜெபங்கள், விழித்திருப்பு ஜெபங்கள், வீட்டு ஜெபம், தனிப்பட்ட ஜெபம், இப்படி பல ஜெபங்களை நாம் ஏறெடுக்கிறோம். இந்த ஜெபங்கள் எல்லாம் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிறதா அல்லது அங்கீகரிக்கப்படுகிறதா? அப்படி அங்கீகரிக்கப்படவில்லை என்றால் அங்கீகரிக்கப்படுவதற்கு, தேவன் விரும்புகிற ஒரு ஜெபமாக மாறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அதைத்தான் நாம் சுருக்கமாக பார்க்க போகிறோம். முதலாவதாக நம்முடைய வேதாகமத்திலே முதல் காணிக்கையை, ஒரு பலியை கொண்டு வந்த இரண்டு நபர்கள், ஒன்று காயின், இன்னொன்று அவனுடைய சகோதரனாகிய ஆபேல். இவர்கள் இரண்டு பேருமே கர்த்தருக்கென்று காணிக்கையை செலுத்தும்படி வருகிறார்கள். அவர்களிலே ஒருவனுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கிறார், இன்னொருவருடைய காணிக்கையை ஆண்டவர் அங்கீகரிக்கவில்லை. அப்படி என்றால் எதனால ஒருத்தருடைய காணிக்கையை அங்கீகரித்தார், எதனால இன்னொருடைய காணிக்கை அங்கீகரிக்கவில்லை என்பதை நாம் தெரிந்து கொண்டோமானால், காணிக்கை என்பது இன்றைக்கு நம்முடைய ஜெபங்கள், காணிக்கை அதன் பின்பு பலியாக மாறினது, இப்பொழுது ஜெபம் என்று வைத்துக் கொள்வோம். நம்முடைய ஜெபம் அங்கீகரிக்கப்படுவதற்கு நாம என்ன செய்ய வேண்டும்? ஆபேல் எப்படிப்பட்ட காணிக்கையை கொடுத்தார்? எதனாலே ஆபேலுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தார்? முதலாவதாக அநேகர் இந்த வசனத்தை வைத்து, அதாவது காயினை பற்றி என்ன சொல்வார்கள் என்றால், காயின் கர்த்தருக்கு காணிக்கையை செலுத்தும் போது அவன் முக்கியமல்லாத காய்கறிகளை, அதாவது அழுவி போனவைகளை, சொத்தையானவைகளை, உதவாத அந்த காய்கறிகளை எடுத்து கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தினான் என்று அநேகர் சொல்லுவார்கள். அதை நானும் கேட்டிருக்கிறேன். ஆனால் வசனத்திலே எங்கேயும் காயின் அப்படி அழுகி போனதையோ, தேவையில்லாத ஒரு காய்கறிகளையோ, கனிகளையோ கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தினான் என்று சொல்லப்படவில்லை. ஆனால் இதற்கு மாறாக நாம் ஒரு விஷயத்தை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காயின், ஆபேல் இவர்கள் இருவருடைய தொழில் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காயின் என்ன பண்ணுகிறார்னா, பயிரிடுகிறவர்களாக மாறுகிறார். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறார். ஆனால் கர்த்தருடைய திட்டத்தை, கர்த்தர் சொன்னதை, அவருடைய கட்டளையை சரியாக கடைபிடித்தவர் யார்? இந்த ரெண்டு பேர்ல காயின் கடைபிடித்தாரா, ஆபேல் கடைபிடித்தாரா என்று பார்த்தால் வசனத்தின்படி யார்? காயின் தான் கர்த்தருடைய கட்டளைப்படி நடந்து கொண்டார். எப்படி சொல்லுகிறீர்கள் என்று கேட்டால், ஆதியாகமம் 1:29 வசனத்திலே மனிதனுக்கு புசிக்கும்படியாய் விதை தரும் சகலவித கருணி விருட்சங்களையும் பூண்டுகளையும் தான் கொடுக்கிறார் ஆண்டவர். நீங்க வாசித்து பார்த்தா தெரியும். மனிதனுக்கு கடவுள் புசிக்கும்படியா என்ன கொடுக்கிறாரு? கனிகள், காய்கள், பூண்டுகள், இவைகளைத்தான் மனுஷனுக்கு புசிப்பதற்காக கொடுக்கிறார். ஆனால் ஆபேலை பாருங்க, ஆடு மேய்க்கிறார். ஆடு மேய்ச்சா என்னது? மாமிசம் புசிக்கணும். மாமிசம் புசிக்க வேண்டும் என்கிற கட்டளையே 9:3 இன்னும் சொல்ல போனால், அந்த நோவாவின் ஜலப்பிரளயத்திற்கு பிறகுதான் மனிதன் மாமிசம் புசிக்கலாம் என்கிற ஒரு கட்டளையை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆனா மாமிசம் புசிக்க வேண்டும் என்கிற கட்டளையை பெறுவதற்கு முன்பாகவே மாமிசத்திற்காகவோ, பாலுக்காகவோ, தோலுக்காகவோ அல்லது ஆட்டுமேருக்காகவோ எதற்காக இவர் வளர்த்தார் என்று தெரியாது, ஆபேல் மேய்ப்பனாகிறார். அப்போ நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, தேவ திட்டத்தை செய்தவர் யார் என்றால் காயின் தான். ஆனால் காயினுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படவில்லை. நல்லா கவனிங்க, கர்த்தருடைய திட்டத்தை செய்த காயின், அதாவது இயேசு கிறிஸ்து தேவாலயத்திலே ஒரு காணிக்கை போடுகிறவர்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது அநேகர் வந்து அநேக காணிக்கைகளை போடுகிறார்கள். அப்பொழுது ஒரு ஏழை விதவை வந்து 2 காசை காணிக்கை போட்ட உடனே ஆண்டவர் சொல்லுறார், மற்ற எல்லாரை பார்க்கிலும் அதிகமாக போட்டாள். யாரு? இந்த ஏழை விதவை. ஏன்னா தன்னுடைய ஜீவனத்துக்கு உண்டானதை எல்லாம் எடுத்து போட்டுட்டாளாம். மற்றவர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க? தங்களுக்கு இருந்ததுலேருந்து எடுத்து கொடுக்குறாங்க, பரிபூர்ணத்திலேருந்து கொஞ்சம் எடுத்து கொடுக்குறாங்க கர்த்தருக்கு. ஆனா இந்த ஏழை விதவை என்ன பண்ணாங்கன்னா, தனக்கு என்ன இருந்துச்சோ, தன் ஜீவிதத்திற்கு அடுத்த நேர சாப்பாட்டுக்கு என்ன இருந்துச்சோ அதை முழுசும் ஆண்டவருக்கு கொடுத்துட்டனால ஆண்டவரே சொல்றாரு, இந்த ஏழை விதவை அதிகமாக கொடுத்தாள் என்று. இப்போ இதே காரியத்தை இங்க பாருங்க, காயின் தன்னுடைய சாப்பாட்டுக்காக, தன்னுடைய ஜீவிதத்துக்காக கர்த்தர் சொன்ன அதே வேலையை செஞ்சு அதனால வந்த காய்கறிகளை, கனிகளை என்ன பண்றாருன்னா ஆண்டவருக்கு காணிக்கையா கொடுக்கிறாரு. இப்போ அங்க ஏழை விதவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இவள் அதிகமாய் கொடுத்தாள் என்று. இங்க காயினுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. அப்ப எதனால அங்கீகரிக்கல? அது மாத்திரமல்ல, 4 2-3 வசனங்கள் அடுத்தபடியாக சொல்லப்படுகிற பொழுது காயின் தான் காணிக்கை செலுத்த வந்தார், ஆபேலும் காணிக்கை செலுத்தினான். அதாவது காணிக்கை செலுத்துறது யாரு? காயின். ஆபேலும், அதாவது இப்ப நான் சர்ச்சுக்கு போறேன், இப்ப என் கூட என் பிள்ளையும், இப்போ ஒருத்தங்க ஒரு காரியத்தை செய்யறாங்க, அதை பார்த்து என்ன ஒருத்தரும், அந்த மாதிரி தான் ஆபேல் காணிக்கை செலுத்துறார். ஆபேலுக்கு காணிக்கை செலுத்தணுங்கிற ஐடியாவோ அல்லது ஸ்தோத்திரம் காய்கறிகளை கர்த்தருடைய திட்டத்தின்படி அதை விவசாயம் பண்ணணும், பயிரிடணும் அப்படிங்கிற எண்ணமோ எதுவுமே இல்லை. இது எல்லாமே யார் செஞ்சா? காயின் செய்யறாரு.
அதை பார்த்து காயின் பலி செலுத்த வருகிற பொழுது, காணிக்கை செலுத்த வருகிற பொழுது அதை பார்த்து தான் யாரு? ஆபேலும் செலுத்துறார். ஆனா அங்கீகரிக்கப்பட்டது யாருக்குன்னா ஆபேலுக்கு. இப்போ இதே காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில, ஜெப வாழ்க்கையில நம்ம பார்த்தோம்னா, கர்த்தருடைய சித்தத்தின்படி தான் நாம ஜெபிப்போம், தினமும் ஜெபிப்போம், தினமும் ஆராதிப்போம், ஆராதனைகள் எல்லாம் கலந்து கொள்வோம். இப்போ நம்மளை பார்த்து அல்லது நமக்கு பின்பாக வேற ஒருத்தங்க திடீர்னு உள்ள வருவாங்க. அவர்களும், இப்ப நான் சர்ச்சைக்கு போகிற போது என் பக்கத்து வீட்டுக்காரரும், நீங்க சர்ச்சைக்கு போகும்போது உங்க குடும்பத்தில் உள்ள வேறு யாரோ ஒருத்தரும், அவர்களும் எங்க வருவாங்க? ஜெபம் பண்ண வருவாங்க. இப்போ வருகிற பொழுது என்ன நடக்கும்னா, நம்ம காணிக்கை அங்கீகரிக்கப்படாம அவருடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படும். அதாவது நம்முடைய ஜெபத்துக்கு பதில் வராது. நம்ம கூட வந்தவங்க எதார்ச்சியா ஒருத்தங்க வர்றாங்க, இவங்க ஜெபம் கேட்கப்பட்டு அந்த ஜெபத்திற்கு பதில் வந்த உடனே என்ன ஆகும்னா, இங்க காயினுக்கு முகநாடி வேறுபட்டது போல, காயினுக்கு எரிச்சல் வந்தது போல இப்போ நமக்கும் எரிச்சல் வர தொடங்கிறோம். ஏன்? நமக்கு கிடைக்காத அங்கீகாரம் யாரோ ஒருவருக்கு கிடைச்ச உடனே நமக்கு எரிச்சல் உண்டாகிறது. சரி, இந்த காரியத்தை இப்படியே முடிச்சிட்டு ஆபேலுடைய காணிக்கையை ஆண்டவர் அங்கீகரிப்பதற்கான காரணம் என்ன? ஏன்னா இந்த ஆடு மேய்க்கணுங்கிற ஐடியாவை ஆண்டவர் கொடுக்கவே இல்லை. ஆனா இவனாகவே ஆடு மேய்க்கிறான். ஆனா இவனுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படுகிறது. இப்போ இதை நம்ம தெரிந்து கொள்ளணும்னா, இதற்கு முந்தைய யாரு? அவர்களுடைய தாய் தகப்பன் ஆதாம் ஏவாளை பற்றி பார்க்கும்போது, இவர்கள் இந்த தோட்டத்திலே ஒரு பெரிய வீழ்ச்சியை சந்திக்கிறார்கள். எப்படி? மீறுதல் செய்து தேவ மகிமை இழந்து போகிறார்கள். அதனால தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்திலைகளை தைத்து ஒரு ஆடையை உண்டு பண்றாங்க. அது அவர்களுக்கு பெர்மனண்டா இருக்காது. இப்ப ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு தோட்டத்திலே ஒளித்துக் கொண்டார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு தோல் உடையை உண்டாக்கி உடுத்தினார் என்று வசனம் சொல்கிறது. அப்போ தோல் உடையை உடுத்தணும்னா அங்கே ஒரு மிருகம் அடிக்கப்பட வேண்டும். யாரு? ஆதாம் ஏவாள். நான் பாவம் செய்கிறேன், பாவம் செய்யாத ஒரு உயிர் அடிக்கப்படுகிறது, கொல்லப்படுகிறது. உலக தோற்றம் முதல் இதுவரைக்கும் இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அதுதான் வசனம். அப்போ இவர்கள் செய்த பாவத்திற்காக பாவம் அறியாத ஒரு மிருகம், அது ஆட்டுக்குட்டி என்று நாம சொல்றோம். என்ன வசனம் அப்படிதான் சொல்கிறது, உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. ஆகவே அது ஒரு ஆட்டுக்குட்டியா இருக்கலாம், ஆடா இருக்கலாம் என்று நாம நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். அப்போ ஒரு ஆடு அடிக்கப்படுகிறது. இது அடிக்கப்பட்டதுனால இவர்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கிறது. இதை தன்னுடைய பிள்ளைகளுக்கு இவர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள். பகிர்ந்து கொள்கிற பொழுது தேவன் எப்படி நடத்தினார், என்னென்ன கொடுத்தார், என்னென்ன செய்ய வேண்டும் என்று சகலவித கன்னிமரங்களை நமக்கு கொடுத்தாரு, நம்ம எப்படி இந்த தோட்டத்தில் இருந்தோம், இதையும் சொல்றாங்க. அதே நேரத்தில் நாங்கள் பாவம் செய்த போது பாவம் அறியாத ஒரு ஆடு அடிக்கப்பட்டது என்பதையும் இவர்கள் சொல்லுகிறார்கள். இப்போ சொன்னது ஒரே மாதிரி தான் ரெண்டு பேருக்கும் சொன்னாங்க. ஆனா அதை கேட்டு அதை எடுத்துக்கொண்டவர்கள் தனித்தனியே எடுத்துக்கொண்டார்கள். எப்படி எடுத்துக்கொண்டான்? ஒருவன் உலகத்திலே தனக்கு வாழ்வதற்கு எது தேவையோ அதை எடுத்துக்கொண்டான். என்ன? சாப்பாடு வேணும், ஆசீர்வாதம் வேணும், ஐஸ்வர்யம் வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் நமக்கு என்னெல்லாம் தேவை? வீடு, ஆஸ்தி, அந்தஸ்து, காரு, வாகனம், இப்படி நிறைய காரியங்கள் தேவைப்படுகிறது. அன்றைக்கு, அதாவது இந்த உலகத்திலே முதலில் பிறந்த ஒரு நபருக்கு என்ன தேவை? சாப்பாடு மட்டும்தான் தேவை. உலக ஆசீர்வாதம் அன்னைக்கு எதா இருந்துச்சு? சாப்பாடா இருந்துச்சு. அப்போ இவன் என்ன பண்றான்னா, சாப்பாடு, இந்த உலகத்திலே வாழ்வதற்கு தேவையான ஒரு ஆசீர்வாதத்தை தேடி அந்த ஆசீர்வாதத்திற்காக தன்னுடைய உழைப்பை செலவிடுறான். ஆனா ஆபேல் என்ன பண்றாருன்னா, ஆபேல் இந்த தாய் தகப்பன் சொன்ன அந்த நிகழ்வுகளில் இருந்து பாவ மன்னிப்பு பெற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதை இவர் நிர்ணயித்துக் கொண்டார். அப்படின்னா, நான் பாவி, நான் நீதிமானாக்கப்பட வேண்டும் என்றால் ஒரு மிருகம் அடிக்கப்பட வேண்டும், ஒரு ஆடு அடிக்கப்பட வேண்டும். அப்படி என்றால் நான் என்ன செய்ய வேணும்? ஆடுகளை உடையவனா இருக்க வேண்டும். இதுதான் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்துக்கும் பரலோகத்தின் ஆசீர்வாதத்துக்கும் உள்ள வித்தியாசம். என்ன? பூமிக்குரிய ஆசீர்வாதம் நமக்கு பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்னா, நம்ம கரெக்டான வழியில போகிறது மாதிரி இருக்கும். நான் யாருக்கும் கெடுதல் செய்யற, தேவன் எனக்கு தந்திருக்க ஆசீர்வாதத்தை நான் அனுபவிக்கிறேன், அந்த மாதிரி இருக்கும். ஆனா ஆபேலை பார்த்தா இவனுக்கு மாமிசம் புசிக்க ஆண்டவர் சொல்லவே இல்லை, பாலை குடிக்க சொல்லவே இல்லை. ஸ்தோத்திரம். அந்த கட்டளையே 9ஆம் அதிகாரத்துல தான் வருது. அவன் மாறாக ஆடுகளை வளர்க்கிறான். எதற்கு வளர்க்கிறான்னா, ஸ்தோத்திரம், இந்த ஆடுனால நான் ரட்சிக்கப்படுவேன், இந்த ஆடு அடிக்கப்படும் போது என்னுடைய பாவம் மன்னிக்கப்படும். இதுதான் மெயின். இப்போ இவங்க ரெண்டு பேருமே என்ன பண்றாங்க? பலி செலுத்த வருகிறார்கள், அதாவது ஜெபம் பண்ண வருகிறார்கள், காணிக்கை செலுத்த வருகிறார்கள். வருகிற பொழுது ஒருவன் உலகத்தின் ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்கிறான், ஒருவன் ஆமென் பரலோகத்தின் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிறான். இப்போ யார் நீதிமானாக்கப்படுவார்? ஒருவன் உலகத்தினுடைய சாப்பாடு, அந்தஸ்து, பொருள், இப்படிப்பட்ட எல்லா காரியங்களும் இவனை போட்டு ஒடுக்குகிறது. ஆனா அவன் எல்லா நாட்களையும் ஜெபம் பண்றான், காணிக்கை கொடுக்க முதல்ல வர்றான், எல்லாமே செய்யறான், கரெக்டா இருக்கிறான். ஒருவன்
மற்றவனை பார்த்து தான் செய்கிறான். ஆனால் அப்படி செய்தாலும் அவனுடைய எண்ணங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னா, நான் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளணும், நான் நீதிமானாக்கப்பட்டாதான் பரலோகத்துக்கு போக முடியும், அப்பதான் ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறதுல தெளிவா இருக்கிறான். எனவேதான் ஆண்டவர் ஆடு அங்கீகரிக்கிறார். அவன் கொழுமையானவைகளை செலுத்தினான், முதற் பலனை செலுத்தினான், இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆடு அங்கீகரித்துக் கொள்கிறதற்கான காரணம் என்னவென்றால், ஆடு அடிக்கப்படும் பொழுது இவனுடைய பாவம் மன்னிக்கப்படும். அதே நேரத்தில் இப்போ அவனுடைய ஜீவிதத்திற்கு உண்டானதுதான் காய்கறிகள். இப்போ காய் கனிகளை அவனுக்கு உண்டான இந்த ஆகாரங்களை இப்போ ஆண்டவர் அங்கீகரித்துக் கொண்டான்னு வச்சிடுங்க. இப்போ அடுத்தது அவன் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவான்? அவனுக்கு சாப்பாட்டுக்குள்ளதை கர்த்தர் எடுத்துட்டாரு. இப்போ ஒரு நல்ல தகப்பனா இருந்தா பிள்ளைகளுடைய ஆகாரத்தை யாராவது எடுப்பாங்களா? எடுக்க மாட்டார்கள். அப்போ இவனுக்கு தேவையானது ஆண்டவர் கொடுத்துட்டாரு. உனக்கு தேவையானது நீ வச்சுக்க. உன் ஆத்மாவுக்கு தேவையானது ஒன்று இருக்கிறது, உன் ஆத்மா மீட்படைய ஒன்று இருக்கிறது, அதை உன் சகோதரன் செய்கிறான். இதை பார்த்து நீ என்ன பண்ணணும்? நீனும் அதே போல நல்ல ஒரு பலியை, நல்ல ஒரு காணிக்கை நீ செலுத்தணும் ஆண்டவர் சொன்னா இவன் எரிச்சல் அடைகிறான். எரிச்சல் அடைந்து, ஏன்னா இவனுக்கு கிடைக்காத அங்கீகாரம் யாருக்கு கிடைச்சிட்டு? சகோதரனுக்கு கிடைத்து விட்டது. இன்னைக்கு நிறைய பேர் நமக்கு கிடைக்காத அங்கீகாரம் வேற யாருக்கோ கிடைச்ச உடனே எரிச்சல் அடைந்து பொறாமை அடைந்து விழுந்து போகிறோம். இந்த காயன் என்ன பண்றாருன்னா, அடுத்தது கீழே உள்ள வசனங்களை பார்க்கிற பொழுது ஆண்டவர் இவனை பார்த்து சொல்றாரு, நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாம இருந்தா பாவம் வீட்டு வாசப்படியில படுத்து கிடக்குமா? எப்படி? பாவம் வீட்டு வாசற்படியில் படுத்து கிடக்கு. ஏன்? அவன் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளலை, இவன் பலி செலுத்தல. ஆனா ஆபேல் என்ன பண்றான்? பாவம் வீட்டு வாசற்படியில் படுத்து கிடக்க கூடாது, அதை நான் முற்றிலுமாக ஜெயிப்பேன், அப்படி என்றால் நான் பலி செலுத்துவேன். இன்னைக்கு நம்முடைய ஜெபம் உலக ஆசீர்வாதங்களை நோக்கி இருக்கிறதா, ஆத்ம ரட்சிப்பை பற்றி இருக்கிறதா? உலக ஆசீர்வாதம் என்னது? சாப்பாடு. உலக ஆசீர்வாதம் என்னது? காய்கறிகள். உலக ஆசீர்வாதம் என்னது? இன்றைக்கு நமக்கு காண்கிற அநேக காரியங்கள். ஆனா ஸ்தோத்திரம், ரட்சிப்படையக்கூடிய ஒரு வழி இருக்கிறது. நம்முடைய சரீரங்களை ஜீவ பலியாக கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு ஸ்தோத்திர ஒரு பகுதி இருக்கிறதே, அதற்கு நாம முக்கியத்துவம் கொடுக்கிறோமா அல்லது ஸ்தோத்திர உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? இப்போ ஆதாமும் ஏவாளும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எதை கற்பித்தார்கள்? ஸ்தோத்திரம், சாப்பாட்டுக்கு தேவையானதே ஆண்டவர் சொன்னார், அதையும் கற்பித்தார்கள். நீதிமானாக்கப்படுகிறது பலி செலுத்த வேண்டும், இதையும் கற்பித்தார்கள். அதே மாதிரி தான் இன்றைக்கு நம்முடைய திருச்சபைகளிலே போதகர்மார்கள் நமக்கு ஆசீர்வாதத்தை குறித்தும் கற்பிக்கிறார்கள், பரலோகத்துக்கு போகிறதான வழிகளை குறித்தும் கற்பிக்கிறார்கள். நாம எதை எடுத்துக்கொள்கிறோம், எதை நாம சொந்தமாக சுதந்திரித்துக் கொள்கிறோம், அதுதான் நம்முடைய ஜெபத்திற்கான பதிலை கொண்டு வரும். அதே நேரத்தில் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே இவர்களை பற்றி சொல்ல இருக்கிறது. 4ஆம் வசனத்திலே ஆபேல் விசுவாசத்தினாலே மேன்மையான ஒரு காணிக்கையை செலுத்தினாராம். விசுவாசத்தினாலே. இப்போ நம்ம ஜெபித்தா இன்னும் அடுத்தது நமக்கு என்ன தேவைன்னா விசுவாசம் வேணும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். இப்போ இவர் எப்படி விசுவாசிக்கிறார்? இந்த காணிக்கையை நான் செலுத்தினா நான் நீதிமானாக்கப்படுவேன், ஆகையாலே நான் ஜீவனை பெற்றுக்கொள்வேன் என்கிற ஒரு நம்பிக்கை யாருக்கு இருக்குது? ஆபேலுக்கு இருக்கிறது. ஆனா காயினுக்கு அந்த நம்பிக்கை இல்லை, விசுவாசம் இல்லை. விசுவாசத்தினாலே தான் யாரு? ஆபிரகாம் நீதிமானாக்கப்பட்டார். அவன் விசுவாசித்தான் ஆபிரகாமுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இன்றைக்கு நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படாமல் இருப்பதற்கு, நம்முடைய ஜெபங்கள் அங்கீகரிக்கப்படாமல் இருப்பதற்கு அடுத்து ஒரு முக்கிய காரணம் விசுவாசம் இல்லாத ஒரு வாழ்க்கை, விசுவாசம் இல்லாத ஒரு ஜெபம். ஒன்று, இந்த உலகத்திற்கேற்ற பிரகாரமாக எனக்கு உலகத்தின் ஆசீர்வாதம் வேண்டும் என்று கேட்கிற பொழுது அந்த ஜெபங்கள் அங்கீகரிக்கப்படுவதில்லை. இன்னொன்று ஸ்தோத்திரம், நம்ம விசுவாசம் இல்லாமல் ஜெபிக்கிற பொழுது ஜெபங்கள் அங்கீகரிக்கப்படுவதில்லை. அப்படி என்றால் நம்முடைய ஜெபங்கள் அங்கீகரிக்கப்படுவதற்கு நாம என்ன செய்யணும்னா, இந்த ஆபேலை போல விசுவாசம் உள்ளவனாய் பாவ மன்னிப்புக்கேற்ற பரலோக ராஜ்யத்திற்கேற்ற ஜெபத்தை ஏறெடுக்கணும். நம்முடைய ஜெபங்கள் எப்படி இருக்கணும்? ஆண்டவரே, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை எனக்கு தாரும், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த இடத்திற்கு நம்முடைய ஜெபங்கள் இருக்க வேண்டும்.